அருகே அரளிக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் போர்க்கொடி முகாமை பார்வையிட்டு ஆய்வு. ஜூலை 24 சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தமிழ்நாடு அரசு முதல்வரின் முகவரித்துறை சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு மக்கள் முகாம் அரளிக்கோட்டை சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. அரளிக்கோட்டை, ஏரியூர், மாம்பட்டி, எருமைப்பட்டி உள்ளிட்ட 4 பஞ்சாயத்துகள் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்ட இம்முகாமில் வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசின் 13 துறைகளின் சார்பில் 800க்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது. இந்த முகாமை கூட்டுறவுத்துறை அமைச்சரும் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KR பெரியகருப்பன், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி இன்று நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் பெரியகருப்பன் வழங்கினர். இப்படி கேட்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் செய்வதற்கான அனைத்து தரவுகளும் முறையாக மனுக்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அவை பதிவேற்றம் செய்யப்பட்டு தலைமை செயலகத்திற்கு வரை செல்லக்கூடிய அளவிற்கு இந்த வசதிகள் தான் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே கடந்த காலங்களில் கொடுத்த மனுக்களுக்கும் நீங்கள் அணுகிய விதத்திற்கும் அலுவலர்கள் உங்களுக்கு தந்த பதிலுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இந்த முகாமோடு ஒப்பிட்டால் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நம்பிக்கையோடு பொதுமக்கள் தாங்கள் வைக்கின்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும், பெரும்பான்மையான வாக்குறுதிகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆட்சியர் அவர்கள் விரிவாகவே குறிப்பிட்டார்கள். ஒரு முகாம் வாரத்தில் 7 நாள்னா அரசு அலுவலகங்களை பொறுத்தவரையில் 2 நாள் விடுப்பு நாள், சனி, ஞாயிறு. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அதே போல மாவட்ட அளவிலான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய விடுமுறையே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 5 நாள் வேலை நாளுக்கான அந்த பட்டியலையும் சனி, ஞாயிறு தவிர திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை என்னென்ன பணிகள் இருக்கிறது, அரசு அலுவலர்களுக்கு எவ்வளவு பணிச்சுமை இருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். அதை யாரும் மறுத்திட முடியாது. ஆகவே இந்த முகாம் என்பது பொதுமக்களையும் தேவைகளுக்காக வருகின்ற பொதுமக்களையும் அதே நேரத்தில் அந்த தேவைகளை செய்யக்கூடிய அரசின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற அலுவலர்களும் இணைந்து இதில் செயல்பட வேண்டும். ஆக கூட்டு பொறுப்பு அதிகாரிகளுக்கும் இருக்கிறது, வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இதெல்லாம் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுன்னா எவ்வளோ நேரம் ஆகுது, அலுவலர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அரளிக்கோட்டை கிராமத்தின் சார்பாக மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின் பகிர்மான